ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்கின்ற அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சூன்ய லிங்கேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ சூன்ய லிங்கேஸ்வரரே போற்றி போற்றி. சூன்யம் எனும் ஏதுமற்ற வெட்ட வெளியிலிருந்து உருவானதே அணுக்கள் என்றும் அதன் இயக்கமே இப்பிரபஞ்ச இயக்கம் என்றும் உணர வேண்டும். ஸ்ரீ சூன்யலிங்கேஸ்வரராகிய யாம் ஸ்ரீசக்கர தியானங்களை மேன்மையாக ஏற்கின்ற அன்பு ஆன்மாக்களுக்கு எமது பரிபூரண ஆசிகளைப் பொழிகின்றோம். மேல் உலகம், கீழ் உலகம், பாதாள உலகம் எனும் 3 நிலை இயக்கங்களையும் இணைப்பதே சூன்ய ஆற்றல்களாகும். எமது தன்மை மற்றும் இயக்கம் குறித்தே தெளிவுற அறிந்திடுக. ஸ்ரீ சூன்யலிங்கேஸ்வரர் எனும் ஈசத்துளியானது அபூர்வமான ஆற்றல்களை உள்ளடக்கியது. சூன்யம் எனும் வெட்ட வெளியிலிருந்தே அனைத்து பாதரசத் துகள்களும் உருவாகின்றன. எனினும் ஒவ்வொரு பாதரசத் துகளும் வெவ்வேறு ஆற்றல்களால் நிறைக்கப்படுகின்றது. ஓர் அபூர்வ வகை பாதரச துகள் என்பது விழிகளுக்கு புலப்படாத சூட்சம ஒளியாகவே நிலைத்திருக்கும் சூன்ய லிங்கேஸ்வரர் என்றே அழைக்கப்படும் பாதரச துளியானது ஒளி மற்றும் காற்றின் ரூபத்தினை ஏற்றது. இதற்கு வடிவம் என்பது கிடையாது. காந்த சக்தியும் ஈர்ப்பு விசையும் கிடையாது. சூன்ய லிங்கேஸ்வர துகள் என்பது பூரண வெற்றிடத்தினையும் ஒளியினையும் உள் ஏற்றிருக்கும். அண்ட சராசரங்களில் உருவாகி பல்வேறு நிலைகளை கடந்து பூமிக்கு பிரவேசிக்கும் சூன்ய லிங்கேஸ்வர துகள்கள் யாவுமே குன்றிய அளவினிலேயே காணப்படும். எனினும் தீர்க்கமான இயக்கங்கள் நடைபெறும் பிரதேசத்தினில் ஈர்ப்பு கொண்டு நிலைத்து செயல்புரியும். ஸ்ரீ பிரம்மேஸ்வர துகள் என்பது நிலைத்திருக்கும் பகுதியில் மாத்திரமே எமது துகள்கள் ஈர்ப்புற்று இணைந்துவிடும் என்றுணர்க. மானுடர்களின் ஆன்மாவினில் ஸ்ரீ சூன்யலிங்கேஸ்வரர் துகள் என்பது அனைவருக்கும் நிலைத்திருக்காது என்றும் மானுடர்களின் இறுதி பிறவியினில் மாத்திரமே ஸ்ரீ பிரம்மேஸ்வர துகளின் மூலம் ஈர்க்கப்பட்டு இணைக்கப்படும் என்றுமே அறிந்திடுக. புறத்தினில் ஈஸ்வர அம்சமாகவும் சிவத்துளியாகவும் பாதரச ஒளியாகவும் இயங்குகின்ற எமது தன்மை என்பது அனைத்து பாதரச துகள்களுடனும் ஒன்றென கலப்புற்று அனைத்தினையும் சூன்ய ஒளியாக மாற்றுவதே என்று உணர்க. கலியுகத்தின் எல்லை காலத்தினில் யுக மாற்றங்கள் நிகழ்ந்தேறும் தருணத்தில் எமது பணி என்பது துரிதமடையும். ஸ்ரீ பிரம்மேஸ்வர துகளினால் ஈர்க்கப்பட்டு பூமியினை அடைகின்ற யாம் இப்பூமி பிரதேசத்தினில் நிலைத்துள்ள எண்ணற்ற ஆன்ம கருக்களை ஈர்த்து உருக்கி சூன்ய ஒளியாகவே உருமாற்றிடுவோம். மானுடர்கள் தங்களுடைய ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு சில ஆன்ம துகள்களை பூமியில் இழந்து விடுகின்றனர். இப்பூமி பிரதேசம் முழுவதும் எண்ணற்ற ஆன்ம துகள்கள் எங்கும் பரவி நிலைத்துள்ளது. அவற்றினை ஈர்த்து எமது சூன்ய ஆற்றலோடு
கலப்புறச் செய்திடுவோம். மானுட ஆன்மாக்களில் உள்ள ஸ்ரீ பிரம்மேஸ்வர துகள் என்பது வீரியமாய் இயங்கத் துவங்கிடும் தருணத்தில் சூன்யலிங்கேஸ்வர துகளெனப்படும் எமது பாதரச ஒளியானது மானுட ஆன்மாவினில் கலப்புற்று ஸ்ரீ பிரம்மேஸ்வர துகளோடு ஒன்றிணைந்தே இயங்கிடுவோம். மானுட ஆன்மாவினில் கலப்புறும் யாம் சிதறி உள்ள அனைத்து பாதரச துளிகளையும் ஈர்த்தே ஒருங்கிணைப்போம். ஒரு மானுடர் தனது ஆன்மாவினில் சூன்யலிங்கேஸ்வர துகளினை ஏற்றுவிட்டால் அவரை சூழ்ந்துள்ள பிரதேசங்களில் சிதறி இருக்கும் எண்ணற்ற பாதரச துகள்கள் யாவுமே ஈர்த்து ஒன்றிணைக்கப்படும். ஒரு மனிதர் ஆன்ம பலத்தினை அதீதமாய் பெற்றுவிட இயல்கின்றது எனில் அதற்கான மூல காரணம் என்பது சூன்யலிங்கேஸ்வர துகளின் இயக்கமே ஆகும். ஆன்ம ஆற்றல்கள் எவ்விதம் அதிகரிக்கும் என்றே உணரக் கடவது. அக வாழ்வு எனப்படும் இறை லயமானது பெருகிடும். மேலும் அனைத்து புறச் செயல்களையும் பாதிப்புகளின்றி ஏற்றுவிடவும் இயலும். ஆன்மலயம் என்பது சித்திக்கத் துவங்கும். தானும் இறைவனின் ஓர் அங்கமே எனும் சத்தியத்தினை உணர இயலும். உயிரின் ஒடுக்கமும் ஆன்மாவின் விரிதலும் நிகழ்ந்தேறிடும். சூன்யம் எனப்படுவது வெற்றிடம் என்றே அறியப்பட்டாலும் உண்மையில் வெற்றிடத்தினை உருவாக்கும் தன்மையினை ஏற்றிருக்கும் என்றே உணரக் கடவது. ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ளும் அன்பு மானுட ஆன்மாக்கள் அனைவரும் இத்தருணத்தில் ஓர் சத்தியத்தினை உணரக் கடவது. உங்களுடைய சிரசினில் உருகி கரைந்திடும் சூன்யலிங்கேஸ்வர துகள் என்பது மாறுபட்ட செயல்களை ஆற்றத் துவங்கிடும். ஒளியாய் உட்கரையும் யாம் உயிர்கூட்டினில் நிலைத்தே செயல் புரிவோம். எமது இயக்கத்தின் மூலம் 3 வித மாற்றங்களை உணர இயலும். முதல் இயக்கம் என்பது அதீத ஒளியினை சார்ந்தது. எம்மிடமிருந்து வெளிப்படும் ஒளி ஆற்றல் என்பது காந்த சக்தி எனும் ஈர்ப்பு சக்தியினை கொண்டிருக்காது. எனினும் எமது ஒளியானது ஓர் பாதரச துகளின் மீது படர்ந்து விட்டால் உடன் அத்துகளானது உருகி கரையத் துவங்கிவிடும். ஒளியாகவே உருக்கொண்டு எமது ஒளியோடு இணைந்துவிடும். இரண்டாவது இயக்கம் என்பது வெற்றிடத்தினை சார்ந்தது. ஒளியாகவே திகழும் யாம் வெற்றிட ஆற்றல்களை கொண்டிருப்போம். எமது வெற்றிடத்தினுள் ஓர் அழுத்தமான ஆற்றல் என்பது நிறைந்திருக்கும். அவ்வழுத்தம் என்பது இயங்கா தன்மையினை ஏற்றுவிட தூண்டிடும். எனவே ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பு மானுடர்கள் தங்களுக்குள் உருவாகும் இயங்கா தன்மையினையும் உணர வேண்டும். எமது ஆன்மத்துகள் என்பது ஒளியினால் நிறைக்கப்பட்ட வெற்றிடமாகும். எனினும் ஒளிக்குள் ஓசையும் வெற்றிடத்தினில் உயர் பிராணவாயு மூலக்கூறுகளும் நிறைந்திருக்கும் என்றுணர்க. இதுவே எமது 3வது இயக்கமும் ஆகும். இம்மூன்று வித இயக்கங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாவதனை உணர்ந்திடலாம். தேவையற்ற செயல்கள் யாவும் ஒடுக்கப்பட்டு அமைதியாய் வீற்றிருக்கும் இயங்கா தன்மையினை உணர்ந்திட முற்படுங்கள். மேலும் உங்களது ஆழ் மனதினில் உருவாகும் அமைதியினையும் உணரக் கடவது.
வெற்றிடம் பெருகுவதினால் உயர்ந்த பிராணவாயு மூலக்கூறுகளும் அதிகரிக்கும். மேலும் உள் நின்று அதி அற்புதமான ஓசைகளும் உதிக்கும். சிரசு என்பது முற்றிலுமாக சிவனார் எனும் ஆன்ம துகள்களினால் மாற்றி அமைக்கப்படும். சூன்யலிங்கேஸ்வர துகளாகிய யாம் கரைந்து உட்கலந்து இயங்குவதனை அனைவருமே எளிதாய் உணர்ந்துவிட இயலும். ஸ்ரீ சூன்யலிங்கேஸ்வர துகள் என்பது உங்களுடைய சிரசினில் உட்கலந்து இயங்குவதனை மற்றுமோர் மார்க்கத்தினிலும் உணர்ந்திடலாம். உங்களது சொற்களின் பிரவாகம் குன்றிவிடும், செயல்களின் தீவிரம் ஒடுங்கிவிடும், எண்ணங்களும் ஓய்வடையும். பல நாழிகைகளுக்கு தொடர் செயலாய் அமைதியாய் எண்ணங்களற்று அசையா தன்மையில் வீற்றிருக்கவும் இயலும். இவற்றை கண்டுணர்ந்து எமது இயக்கம் மலர்ந்துள்ளதனை உணரக் கடவது. மேலும் எமது ஆற்றல்கள் என்பது ஒடுங்கும் தேவியிருக்கும் உறுதுணையாகவே செயல்புரியும். ஆன்ம துகள்களினால் உருவாகும் உயிர்கூடு என்பது எமது சூன்ய ஆற்றல்களால் நிறைந்திருக்கும். புற இயக்கங்கள் குன்றி தனித்து நிலைத்திருக்க மனமானது முற்படும். புறத்தினில் எந்த ஒரு பணியினையும் துரிதமாகவும் வீரியமாகவும் ஏற்றுவிடலாகாது. ஒவ்வொரு மானுடர்களும் மாறுபட்ட செயல்களை ஏற்றிருக்கும் தருணத்தில் எமது ஆற்றல்களால் நிறைந்த மானுடர்கள் தனித்தே வெளிப்படுவர், அனைவராலும் ஈர்க்கப்படுவர். ஒளியினை ஏற்று சூழ்கின்ற அனைவரும் பரவச நிலையினையும் எய்திடுவர். மேலும் சூழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் தன்னிச்சை செயலாய் ஈர்க்கப்பட்டு உங்களது ஒளிப்பாலத்தினில் இணைந்து விடுவர். உருவாகும் மாற்றங்களை உணர கடவது. ஸ்ரீ சூன்யலிங்கேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்.